வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி என்ன கருவாடை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நீங்களே பார்க்கலாம். அதாவது வலையில் ஃப்ரெஷ்ஷாக, அதாவது உயிருடன் பிடிக்கப்பட்ட மீன்களை அப்படியே வாங்கி நம்ம அழகாக தாட்டில் போட்டு லைட்டாக உப்பு வச்சு காய போட்டு எல்லா மக்களுக்குமே நம்ம கொரியர் மூலமாக அனுப்பிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வியாபாரம் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து வாங்கிக்கலாம். வீடியோ பார்க்குற அனைவரும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன கருவாடு என்னென்ன விலையில் கொடுக்குறோம், எந்தெந்த ஊர்களுக்கு நம்ம கொரியர் அனுப்புகிறோம், என்ன அந்த நிலவரத்தை பார்க்கலாம், என்னென்ன கருவாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நண்பர்களே. நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் தினந்தோறும் உங்களுக்கு கண்களில் படும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். என்னென்ன கருவாடு இருக்குது, என்னென்ன கருவாடுகள் பார்க்கலாம் நண்பர்களே. வாங்க. இதுதான் நம்ம பார்க்க கருவாடு தான் பால்சுறா கருவாடு. இந்த பால்சுறா கருவாடு குழந்தை பெற்ற பெண்மணிகளுக்கு சிறந்த மருத்துவம் கூடிய ஒரு கருவாடுங்க. அதிக அளவில் நம்மக்கிட்ட சேல்ஸ் ஆகிட்டு இருக்க கருவாடு பார்த்திங்கன்னா இந்த பால்சுறா கருவாடு தான். அதிக அளவில் பெண்மணிகள் நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்து வாங்குகிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் தம்பி இந்த மாதிரி குழந்தை பெற்றிருக்காங்க தம்பி, பால்சுறா கருவாடு வேணும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அதிக அளவில் நமக்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி பால்சுறா கருவாடு வாங்கி விடுங்க. உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியமான ஒரு கருவாடுங்க பால்சுறா. இது வந்துட்டு முள்ளுலாம் இருக்காது, வெறும் செதை மட்டும் தான் இருக்குது. இது வந்துட்டு பெரிய ஒரு 6 கிலோ 8 கிலோவில் வெட்டுற பால்சுறா. அழகாக வெட்டி காய போட்டு தன்மையாக உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் கொரியர் மூலமாக அனுப்பிக்கிட்டு இருக்கோம். அடுத்து பார்க்கக்கூடிய கருவாடு பார்த்திங்கன்னா நெய் மீன் வஞ்சன கருவாடு. இது பார்த்திங்கன்னா நாங்கள் தலை பகுதி வால் பகுதி கொடுக்க மாட்டோம், சென்ட்ரு பகுதி மட்டும்தான் கொடுப்போம். எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கு பட்டறை குழி கருவாடுன்னு சொல்லுவோம். நெய் மீன் சீலா, அதாவது 1 வாரம் மண்ணுக்குள்ளே விதைக்கப்பட்ட எடுத்து கருவாடுங்க. எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். நீங்களே பார்க்கல, அப்படி லட்டு மாதிரி அப்படியே பச்சையில் தின்றலாம் போல் தோணுது. அவ்வளோ அழகாக காய வச்சு கொடுக்குறோம் பாருங்கள். எல்லா மக்களுக்குமே நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வாங்கிக்கொள்ளலாம். கருவாடு வாங்கணுன்னு நீங்கள் கஷ்டப்பட தேவையே கிடையாது. வீட்டில் இருந்தபடியே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். என்னோடய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி உங்களுடைய ஆர்டர்களை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கே நாங்கள் அனுப்பிடுவோம். இங்கே பாருங்கள், நம்ம கடலில் பிடிக்கப்பட்ட மீன்களை அப்படியே எடுத்து காய வச்சு பதப்படுத்தி நல்லா காய வச்சு எல்லா மக்களுக்குமே அனுப்பிட்டுருக்கோம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை வியாபாரம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து வாங்கிட்டு போகலாம் நண்பர்களே. என்னோடய நம்பரும் கொடுத்துருக்கேன். நீங்கள் கால் பண்ணி கேட்டால் நான் அட்ரஸ் சொல்லுவேன், நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். அதிக அளவில் நம்மக்கிட்ட கேட்ட கருவாடு பார்த்திங்கன்னா, மக்கள் கேட்குற கருவாடு பார்த்திங்கன்னா அந்த நெத்திலி கருவாடு தான் கேட்டிருந்தாங்க. நம்மக்கிட்ட ஸ்டாக் இல்லை. என்ன காரணம்னா அதிக அளவில் நம்மக்கிட்ட வரத்து கம்மியாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் வரத்து வருதுங்க. நெத்திலி கருவாடு அதிக அளவில் நம்மக்கிட்ட இருக்குது. ஃபஸ்ட்டு குவாலிட்டி கோவா நெத்திலி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா மீடியம் நெத்திலி இருக்குது. அடுத்து சின்ன நெத்திலிலே ஒரு 3 ரகமான நெத்திலி நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் வந்திருக்கு நண்பர்களே. அடுத்து பார்க்க போகிற கருவாடு பார்த்திங்கன்னா முள்ளம், கேரளாவில் முள்ளம்னு சொல்லுவாங்க. நம்ம ஏரியாவில் பால் காரல், புதிப்பு காரல், இந்த மாதிரி ஒரு பேர்கள் சொல்லி அழைக்கப்படுது இந்த காரலுக்கு. இதுவே குழந்தை பெற்ற பெண்மணிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த கருவாடுங்க, புதிப்பு காரல் கருவாடு. இது குழந்தை பெற்ற பெண்மணிகள் சாப்பிட்டா பால் சுரக்குன்னு சொல்கிறாங்க. அதிக அளவில் நம்ம எங்கள் ஏரியாவிலே அதிக அளவில் இந்த குழந்தை பெற்ற பெண்மணிகளுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. நல்லது நல்லா முறுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அடுத்து பார்க்கக்கூடிய கருவாடு பார்த்திங்கன்னா பண்ணா கருவாடு. இது குழம்பு வச்சுக்கலாம், பொரிச்சிக்கலாம், கிரேவி பண்ணிக்கலாம், தொக்கு வச்சுக்கலாம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது முள்ளுன்னு பார்த்திங்கன்னா சென்ட்ரு முள் மட்டும்தான், ஒரே முள் மட்டும்தான் இருக்கேன். எவ்வளோ தெளிவாக நாங்கள் காய வச்சுருக்கோம் பாருங்கள். அதாவது மண்ணுன்னு தூசி ஒரு துப்பட்டை எதுவுமே இருக்காது. அவ்வளோ பர்ஃபெக்டாக நல்லா வலையில் காய போட்டு கடல் ஓரத்துலேயே காய போட்டு எவ்வளோ தெளிவாக கொடுக்குறோம் பாருங்கள். நீங்களே பார்க்கலாம். இது பண்ணா கருவாடு. அதிக அளவில் நம்மக்கிட்ட சேல்ஸ் ஆகிட்டு கருவாடு பார்த்திங்கன்னா இந்த பண்ணா கருவாடு அதிக அளவில் நம்மக்கிட்ட கொடுத்து மக்கள் எல்லாம் ஆதரவு கொடுத்து வாங்குறாங்க. எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்து ரொம்ப பேர் கொரியர் கேட்குறீங்க. ரொம்ப நன்றி மக்களே. நீங்கள் உங்களுடைய ஆதரவு எப்போவுமே இருக்கும். நம்மளுடைய சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.
அப்போ தான் நம்ம தினந்தோறும் போடுற ஒவ்வொரு வீடியோக்குமே உங்கள் கண்களில் வந்து படும் நண்பர்களே. எங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய ஆதரவுகள் கொடுப்பீங்க நம்பிக்கையோடு அந்த வீடியோ போடுறேன். அடுத்து பார்க்கக்கூடிய கருவாடு பார்த்திங்கன்னா மத்தி கருவாடும் சூடைய கருவாடுன்னு சொல்லுவோம். எவ்வளோ தெளிவாக காய வச்சுருங்க பாருங்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே இந்த மத்தி கருவாடு பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல முடியாது. அவ்வளோ பர்ஃபெக்டாக தெளிவாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்துட்டு அதிக அளவில் நம்ம எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு, வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு இந்த மத்தி கருவாடு. இது வந்துட்டு ஒரே முள் தான் இருக்குது, நல்லா இருக்கும், செதை பிடிப்பாக இருக்கும். இது குழம்பு வச்சுக்கலாம், பொரிச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோ வாசமாக மனமாகவும் இருக்கும். இவ்வளோ தெளிவாக காய வச்சு கொடுக்குறோம் பாருங்கள். இது எக்ஸ்போர்ட் வெளிநாடுகளுக்கு நம்ம இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே. உங்களுக்கு இந்த மாதிரி மத்து கருவாடு வேணுன்னா இந்த நம்பரே கொடுத்துருக்கோம். நீங்கள் ஆர்டர் பண்ணி உங்களுடைய கருவாடுகளை நீங்கள் குக்கிங் பண்ணிக்கொள்ளலாம். இது பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இது ஃபுல்லாக காய வச்சு 2 நாள் காய வைப்போம். ஒரு நாள் காய வைக்க மாட்டோம், 2 நாள் காய வச்சு அப்படியே பேக்கிங் பண்ணி உங்களுக்கு தான் இந்த கருவாடு வரப்போகுது. பார்த்துங்க மத்தி கருவாடு எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே. இது எல்லாருமே சாப்பிடலாம், குழந்தைங்கள் பெரியவங்க எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு சிறந்த கருவாடு பாருங்கள் எவ்வளோ அடுத்து பார்க்கக்கூடிய கருவாடு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி கோவா நெத்திலி கருவாடு. இந்த நெத்திலி கருவாடு தான் அதிகமாக நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. ரொம்ப பேர் கேட்டிருந்த கருவாடு நம்மக்கிட்ட ஒரு ஸ்டாக் இல்லாதனால கொடுக்க முடியல. இப்போ அதிக அளவில் நம்மக்கிட்ட ஸ்டாக்கு வந்திருக்கு நண்பர்களே. நம்ம கருவாடு இது பச்சையாக மீனை வாங்கி வந்து அப்படியே காய போட்டிருக்கோம். குறைஞ்சபட்சம் ஸ்டாக்கு தான் நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 20 கிலோ இந்த மாதிரி நெத்திலி தான் இருக்குது, கோவா நெத்திலி. பிடிச்சவங்க மட்டும் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கிடுங்க. நம்மக்கிட்ட ஸ்டாக் முடிஞ்சுன்னா அப்புறம் யாரும் தயவுசெய்து கோச்சிக்கூடாது, சரிங்களா? அடுத்து பார்க்கக்கூடிய கருவாடு பார்த்திங்கன்னா வாழை கருவாடு. இது வந்துட்டு வாழை கருவாடுலேயே முள் வாழைன்னு சொல்லுவோம். இந்த முள் வாழை அதாவது நாங்கள் வந்துட்டு வெட்டி மண்டையை நீக்கி வெறும் சென்ட்ரு பகுதி மட்டும்தான் கொடுப்போம். மண்டை பீஸு வராது, மண்டை பீஸு தனியாக ஒதுக்கிடுவோம். அதனால் இது ஃபுல்லாக வெட்டி வச்சுருங்க பாருங்கள். கொரியருக்கு எல்லாமே ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நண்பர்களுக்கு நான் நன்றியும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ஆர்டர் கொடுத்த சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுக்குற நண்பர்கள் எல்லாருக்குமே மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்களே. இது வந்துட்டு முள் வாழை, லைட்டாக முள் இருக்கும். வாழையிலே 2 ரகம் இருக்குது. சாவாழைன்னு ஒன்று சொல்கிறோம், அதுவும் இருக்குது நம்மக்கிட்ட. அடுத்து பார்த்திங்கன்னா முள் வாழையும் இருக்குது. இது வந்து முள் வாழை கேட்கும்போது நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுக்கும்போது நல்லா தெளிவாக கொடுங்க. சாவாழை முள் வாழை இருக்குது. அடுத்து பார்க்கக்கூடிய கருவாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு குவாலிட்டி கோவா நெத்திலி, நம்பர் 1 குவாலிட்டியில் இருக்கக்கூடிய இந்த கோவா நெத்திலியை தான் பார்க்க போகிறோம். இதுதான் நம்பர் 1ல் இருக்குது. இதுக்கப்புறம் பெரிய நெத்திலியே கிடையாது. இது வந்துட்டு உப்பே இல்லாத நெத்திலிங்க. எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள், நீங்களே பார்க்கலாம். அதாவது நீங்கள் ஃபோட்டோவில் ஒன்று காட்டுறது நம்ம வந்துட்டு மக்களுக்கு, நம்மளுடைய நண்பர்களுக்கு ஒரு கருவாடு அனுப்புறது அப்படி கிடையாது. நம்ம கருவாடு வாங்கினவங்களுக்கு எல்லாருமே நான் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கருவாடு வாங்கின நண்பர்கள் இருந்தீங்கன்னா அந்த கண்டிப்பாக கமெண்டை போடுங்க. எப்படி நம்மகிட்ட வாங்கி கருவாடு எப்படி இருந்துச்சு, எப்படி எந்த ரதத்தில் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் நண்பர்களே. அப்போ தான் அடுத்தடுத்து வாங்கக்கூடிய நண்பர்களுக்கும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். நமக்கு அதிக அளவில் கருவாடு ஆர்டர் வந்துக்கிட்டு தான் இருக்குது, நமக்குலாம் கொடுக்க தான் முடியல. இப்போ முதல்ல ரொம்ப நண்பர்கள் கேட்டிருந்த கருவாடை பார்த்தீங்கன்னா நெத்திலி தான் அதிக அளவில் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. நெத்திலி அதிகம் ஒரு 20 கிலோ இப்போ நம்ம வந்துட்டு பச்சை மீன், அதாவது மொத்தம் 30 கிலோ நம்மக்கிட்ட பச்சை மீனாக வாங்கினோம். அப்படியே நல்லா காய வச்சு பதப்படுத்தி வச்சுருக்கோம். அது பச்சை மீனாக வாங்க 30 கிலோ இருந்துச்சு. நம்ம காய வச்சதுக்கப்புறம் 10 கிலோ ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சு. என்ன காரணம்னா அது எடை குறைஞ்சிடும் நண்பர்களே. நம்ம காய வைக்கிறோம்ல, 1 நாள் அல்லது 2 நாளில் காய வைக்கிறதுனால அந்த எடை குறைஞ்சிரும். அதனால தான் 20 கிலோ எங்களுக்கு இருக்குது. 10 கிலோ ஷார்ட்டேஜ் ஆடி ஆகிடுச்சு. அதையும் பார்த்துக்குங்க. சில பேர் கேட்குறாங்க என்னென்னு கொஞ்சம் ஈரமாக இருக்குது அப்படின்னு. அதாவது மழை டயத்தில் அனுப்புனால கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதமாக இருக்குது. 2வது கொரியரில் 2 நாள் சென்று வருது, லைட்டாக வேர்வையாக இருக்கும் நண்பர்களே. லைட்டாக நீங்கள் வாங்கும்போது ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் நீங்கள் காய வச்சிங்கன்னா நல்லா அழகாக நீங்கள் ஒரு 3 மாதம் 4 மாதம் வச்சு ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பெரிய டப்பா உள்ள வச்சு அடைச்சி நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுது, எப்பவுமே கருவாடு தேவைப்படுது அப்போ நீங்கள் வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் ஆஃபீஸ் போனீங்களா, நீங்கள் காலேஜ் போகிறீங்களா, நீங்கள் ஸ்கூல் போகிறீங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நெத்திலி கருவாடை வாங்கி அழகாக ஒரு பொரியல் பண்ணி அழகாக கொடுங்க. இது வந்துட்டு எந்த கஷ்டமே இருக்காது. அதாவது குறைஞ்சபட்சம் சின்ன குழந்தை வர சாப்பிட்லாம், எந்த கஷ்டமே இருக்காது. சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு நெத்திலி கருவாடு நண்பர்களே. இது வந்துட்டு கொரியருக்கு எல்லாமே பேக்கிங் பண்ண போகிறோம். ஆர்டர் வந்திருக்கு நமக்கு பாருங்கள். இது ஃபுல்லாகவே பாருங்கள், இது ஃபுல்லாமே நெத்திலி கருவாடு தான். 20 கிலோ நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. முன்னாடி ஆர்டர் கொடுக்கறவங்களுக்கு நம்ம அனுப்பிடுவோம். அப்புறம் யாரும் வருத்தப்படக்கூடாது நண்பர்களே. எல்லாமே நம்ம இங்கே பாருங்கள், எல்லாமே நெத்திலி கருவாடு தான். இதுதான் கோவா நெத்திலி கருவாடு.
அடுத்து பார்க்கக்கூடிய கருவாடு பார்த்தீங்கன்னா நெத்திலி. நெத்திலியே எவ்வளவு, அதாவது 3 ரகம் நம்மக்கிட்ட இருக்குது. சின்ன நெத்திலி இருக்குது, நடுத்தர நெத்திலி இருக்குது, பெரிய சைஸ் நம்பர் 1 குவாலிட்டி, நம்பர் 1 குவாலிட்டியில் கோவா நெத்திலியும் இருக்குது. நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய கருவாடு பார்த்தீங்கன்னா அனைத்து A to Z எல்லா கருவாடுமே நம்மக்கிட்ட கிடைக்கும் நண்பர்களே. நம்மக்கிட்ட கிடைக்காத கருவாடு இருந்தாலும் நம்ம கடல் பகுதியில் போய் எடுத்து உங்களுக்கு நாங்கள் கொரியர் மூலம் நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கருவாடு வாங்கணுமே, அங்கே போகணுமே இங்கே போகணும் யாருமே இது வேணும்னா என்னோடய நம்பரை கான்டாக்ட் நம்பரை கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆர்டர் பண்ணி உங்களுடைய கருவாடுகள் நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து பார்க்கக்கூடிய கருவாடு பார்த்தீங்கன்னா நமக்கு தொண்டான் கருவாடு, முதக்கண்ட கருவாடு, முரல் கருவாடுன்னு இந்த பேரை அழைப்போம். இது வந்துட்டு முரல் கருவாடு நண்பர்களே. இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜிபி பெஸ்ட்டில் பண்ணி கொடுக்குறோம். அதை பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு வெறும் செதை மட்டும்தான் இருக்கும். நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ தெளிவாக எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் பார்க்கல தெரியாது, அதாவது லைட்டாக வாழையும் மண்டையும் க்ளீன் பண்ணிட்டு அழகாக அப்படியே செதில் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு தொக்கு, இந்த கருவாடு எதுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னா தொக்குக்கு குழம்புக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளவு வேறு லெவலில் இருக்குது நண்பர்களே. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முரல் கருவாடு. சில ஊர்களில் தொண்டான் கருவாடுன்னு சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். வெறும் செதை மட்டும்தான் இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கருவாடுகளை வாங்கி கண்டிப்பாக சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இது அடுத்து பார்க்கக்கூடிய கருவாடு பார்த்தீங்கன்னா மத்தி சூடை இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்களில் ஒவ்வொரு பேர் சொல்லி அழைக்கப்படுது. எங்கள் ஊரில் இது வந்துட்டு சூடை கருவாடுன்னு சொல்லுவோம். சில ஊர்களில் இதுக்கு மத்தின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இது திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த ஏரியா சைடு, சங்கரன் கோயில் இந்த ஏரியா சைடுனால் அதிகமாக ஓடக்கூடிய கருவாடு பார்த்திங்கன்னா இந்த சூடை கருவாடு, இந்த மத்தி கருவாடு அதிக அளவில் நம்மக்கிட்ட சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. அதாவது மொத்தமாக மூட்டை கணக்கில் வாங்குறாங்க. 50 கிலோ, 100 கிலோ, 200 கிலோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட வாங்குறாங்க, ஆர்டர் கொடுக்குறாங்க. நம்ம பார்த்திங்கன்னா இது மொத்தமாக மூட்டையாக எடுக்கும்போது எம்எஸ்எஸ் மேட்டூர் சர்வீஸில் போட்டு விட்ருவோம். அது மூட்டைக்கு பார்த்திங்கன்னா 150 ரூபாலேருந்து 200 ரூபா வரை வாங்குறாங்க. கொரியர் சார்ஜ் பார்த்திங்கன்னா 1 கிலோக்கு மினிக்கு 50 ரூபா வாங்குறாங்க. அதாவது தமிழ்நாடு மட்டும் 50 ரூபா. அதர் ஸ்டேட்டு பார்த்திங்கன்னா கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா, கொல்கட்டா, மும்பை இந்த மாதிரி ஏரியாவுக்கு 80 ரூபா 1 கிலோக்கு வாங்குறாங்க. அதையுமே நான் டீட்டெயிலில் சொல்லிடுறேன், யாருமே கஷ்டப்பட வேண்டாம். தமிழ்நாடுக்கு கொரியர் சார்ஜ் 1 கிலோக்கு 50 ரூபா. நீங்கள் எம்எஸ்சில் போட்டு விடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரேட்டு கம்மியாக தான் வரும். அது 5 கிலோக்கு மேலே வாங்கினீங்கன்னா எம்எஸ்எஸ்சில் போட்டு விட்ருவோம். அதில் 5 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான் வரும் மொத்தமாகவே. அது எம்எஸ்எஸ்னால் கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு 2 நாள் இல்லை அதிகபட்சம் 3 நாள் ஆகும். நம்ம கொரியரில் போட்டோம்னா 1 நாள் அல்லது 2 நாளில் வரும். அதாவது மீடியம் வெத்தி நம்மக்கிட்ட ஒரு 50 கிலோட்ட வேணால் நம்மக்கிட்ட ஆர்டரு கொடுத்துருக்காங்க. எல்லாமே பேக்கிங்கு ரெடியாக இருக்குது நண்பர்கள். இதுக்கெல்லாம் பேக்கிங் பண்ணி நமக்கு அனுப்பணும். எல்லா ஊர்கள்லேருந்துமே நமக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்து நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றிகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஃபுல்லாமே பேக்கிங் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இது ஃபுல்லாமே எல்லாமே பேக்கிங் போட்டு அவங்கவுங்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நம்ம கொரியர் மூலமாக அனுப்பிடுவோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். இந்த நெத்திலி தான் எல்லாருக்கும் போய் சேரும். ஒரு அக்கா வர கேட்டிருந்தாங்க, என் பிள்ளை ஸ்கூலில் படிக்க தம்பி, இந்த நெத்திலி இருந்துச்சுன்னா அழகாக காலேஜில் வறுத்து சாப்பிட்டுக்குறாங்க தம்பி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ரொம்ப பேர் நமக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சம் ஒரு 58 பேர்கிட்ட நம்மக்கிட்ட ஆர்டர் நெத்திலி கருவாடு மட்டும் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே இப்போ இன்றைக்கி பேக்கிங் பண்ணி நாளைக்கு ஒரு நாள்லேயே போயிடும். ஒரு நாளில் அவங்க வீட்டுக்கு கொடுத்து போயிடுவோம். நீங்கள் கருவாடு வாங்கணும், சந்தைக்கு போகணும், அங்கே போய் வாங்கணும், அலைஞ்சு வாங்கணும் அவசியமே கிடையாது நண்பர்களே. பிடிச்சவங்க மட்டும் ஆர்டர் கொடுத்து நீங்கள் உங்களுடைய கருவாடுகளை நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன கருவாடு வேணுமோ அனைத்து கருவாடுமே நம்மக்கிட்ட இருக்குது நண்பர்களே. நீங்கள் அதாவது யார்கிட்ட வேணாலும் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க, நம்மக்கிட்ட ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டுப்போங்க. ரேட்டுமே ஜிபி பெஸ்ட்டில் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் ரேட்டுமே பல பேர்கிட்ட கேட்டு பாருங்கள், என்னென்ன ரேட்டில் கொடுக்குறாங்க, என்னென்ன ரேட்டில் விற்கிறாங்கன்னு கேட்டு பார்த்துட்டு நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுங்க நண்பர்களே. இது ஆன்லைன்லையுமே ரொம்ப பேர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நான் மட்டும் கிடையாது. குறைஞ்சபட்சம் ஒரு 20-50 பேர்கிட்ட அந்த ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்ககிட்ட எல்லார்ட்டுமே நம்மக்கிட்ட கேட்டு பார்த்துட்டு நம்மக்கிட்ட கேட்டு நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். நம்ம ரேட்டுமே அதிகமாக வைக்க மாட்டோம், ரேட்டு நமக்கு ஜிபி பெஸ்ட்டில் பண்ணி கொடுக்குறோம். அப்போ தான் நமக்கு வந்துட்டு குறைஞ்சபட்சம் அதாவது 10 ரூபா 20 ரூபா லாபம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு விற்றுக்கிட்டு இருக்கோம். அதிக பேர் வந்துட்டு இது ஒரு பிஸ்னஸாகவே, கொள்ளையடிக்கிற பிஸ்னஸாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கேன் எவ்வளோ பேர் என்ன ரேட்டில் விற்கிறாங்க, என்ன ரேட்டில் வாங்கி சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு. சில பேர் பார்ப்பீங்க, ஆகா ஏமாந்துட்டோமோ, அவங்ககிட்ட வாங்கிட்டு ஏமாந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ஒரு சிந்தனைகளும் வரும். அதனால் வாங்கினதை பற்றி எதுவும் ஃபீல் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக நம்மக்கிட்ட கருவாடு அவ்வளோ தெளிவாக பர்ஃபெக்டாக தரமான முறையில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே அனுப்பிக்கிட்டு இருக்கோம். என்ன காரணம்னா, நீங்கள் ஒரு தடவை வாங்குறீங்க, கருவாடு நல்லா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய நம்பரை கொடுப்பீங்க, இந்த மாதிரி
தொண்டியிலேருந்து ஒரு பையன் மக்கள் கருவாட்டு கடைன்னு சொல்லிட்டு ரன் பண்ணிகிட்டு இருக்காப்புல, நல்லா பண்ணிகிட்டு இருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பிகிட்ட வாங்க. கருவாடு நல்லா தெளிவாக சுத்தமான முறையில் தரமான முறையில் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஜிபி பிஸ்ஸில் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் நம்பர் கொடுத்து இந்த மாதிரி எனக்கு எங்கள் அக்கா கொடுத்தாங்க, எங்கள் தம்பி கொடுத்தாங்க, என் சித்தப்பா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் அவங்கவுங்க நம்பர் கொடுத்து கால் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமும் இருக்குது. நம்ம ரேட்டு ஜிபி பிஸ்ஸில் பண்ணி கொடுக்குறோம். அதனால் நமக்கு வந்துட்டு ஒரு வியாபாரி ரெண்டு பேர் இல்லை, அதாவது தினந்தோறும் கால் பண்ணிக்கிட்டு ஆர்டர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் ரேட்டு கம்மியாக கொடுக்குறனால அதிக நம்மக்கிட்ட ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குது நண்பர்களே. அதுவே மற்றவங்க மாதிரி நம்ம ரேட்டும் கூட வைக்க மாட்டோம். பார்த்திங்கன்னா இது சாவாழை கருவாடு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அதிக லெவலில் இப்போ பார்த்திங்கன்னா 50 கிலோட்ட நம்மக்கிட்ட இருக்குது. இப்போதைக்கு நேற்று தான் சரக்கு வந்துச்சு. பச்சையை வாங்கி காய போட்டு வச்சுருக்கோம். 50 கிலோ இருக்குது. இந்த கருவாடு மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிடுங்க. நம்மளோட சேனலை பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவுகளை கண்டிப்பாக எங்களை மீனவர்களுக்கும் கொஞ்சம் தாங்க. நம்பிக்கையோடு அந்த வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவை தருவீங்கன்னு நம்புகிறேன் நண்பர்களே. பிடிச்சவங்க மட்டும் ஆர்டர் கொடுத்துங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். நன்றி மக்களே, நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் பாய்.